வணக்கம். ஆடிட்டர் கிருஷ்ணன் பேசுறேன். உங்களுக்கெல்லாம் தெரியும், இந்த பட்ஜெட்ல எல்லாருக்கும் பெரிய அதிருப்தி குடுத்த விஷயம் என்ன அப்டின்னா, கேப்பிட்டல் கெயின்ஸ்ல கை வச்சது தான். அந்த கேப்பிட்டல் கெயின்ஸ்ல வந்துட்டு இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்ட தூக்கிட்டாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ அந்த இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்ட தூக்கினது வந்து பயங்கர அதிருப்தி குடுத்துருச்சு. அண்ட் அதுவும் லாங் டெர்ம் கேப்பிட்டல் கெயின்ஸ் முக்கியமா இந்த மாரி லேண்ட் சமாச்சாரங்கள்லாம் இருக்குல்ல, லேண்டு, ஹவுஸ் சமாச்சாரங்களுக்கெல்லாம் அவங்க வந்து இன்டர்செக்ஷன தூக்கினதுனால, நெறைய பிளாக் மனி ஜெனரேட் ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்படின்ற மாரி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நீங்க வந்து ஏன் இந்த பட்ஜெட் எனக்கு அதிருப்திய குடுத்ததுன்ற மாரி ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன். இது வந்து பட்ஜெட் நடந்து ஒரு 2 டேஸ் டூ 3 டேஸ்க்குள்ள இந்த வீடியோ போட்டிருப்பேன். அது ஏன் உடனே போடல அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் ஜூலை செம பிரஷரா இருக்கும். அதனால இது வேற ஜூலைல வேற வந்து தொலைச்சுது. இந்த பட்ஜெட் செஷன். ஸோ என்னால கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியல. அந்த வீடியோ போட முடியலன்றதுனால, அப்புறம் ஒரு நாள் லேட் நைட் போட்டேன். ஒரு 2, 3 டேஸ் கழிச்சு. அதுல வந்து எனக்கு ரொம்ப மனசு உறுத்துனது வந்து இந்த அ இண்டெக்ஸேஷன் திங்கிங் தான். இது வந்து சரியில்ல. இண்டெக்ஸேஷன தூக்கி இருக்கக்கூடாது. ஆர் அட்லீஸ்ட் தே ஷுட் ஹேவ் கிவன் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். அதாவது நீங்க முன்னாடி வாங்கியிருந்தீங்க ப்ராப்பர்ட்டி. அது இப்ப விக்க போறீங்க அப்படின்னும்போது, அட்லீஸ்ட் ஆப்ஷனாவது குடுக்கணும். வித் இண்டெக்ஸேஷன் போனா 20% கட்டணும். வித்தவுட் இண்டெக்ஸேஷன் போனா 12% கட்டணுன்ற ஆப்ஷனாவது குடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தேன். அதுக்கப்புறம் இத நான் நெறைய இடத்துல பேசினேன். இந்த விஷயத்த. நாங்க எங்களோட ஐசிஐ மீட்டிங்ல அது மாரி நெறைய இடத்துல பேசும்போது நான் சொல்லிட்டே இருந்தேன். இது ஒரு பெரிய டேஞ்சரஸான விஷயம் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருந்தேன். இந்த நான் சொல்ல மட்டும் இல்ல. இத கண்டிப்பா எக்கனாமிக்ஸ் தெரிஞ்ச யாராலுமே, டாக்ஸ் தெரிஞ்ச யாருமே சொல்லியிருந்திருக்கணும். சொல்லியிருந்திருப்பாங்க. இது எனக்கு தெரிஞ்சு பெருசா ரெப்ரசன்டேஷன் பண்ணதுனால, இதுல ஒரு சேஞ்சஸ் வரப்போகுதுன்ற மாரி எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சுச்சு. மோஸ்ட்லி இத வந்து நாளைக்கோ, நாளான்னைக்கோ அஃபிஷியலா நீங்க நியூஸ் பேப்பர்ஸ்ல படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நான் எதுக்காக சொல்றேன் அப்டின்னா, நம்ம ஒரு விஷயத்த முன்கூட்டியே நம்ம தெரிவிக்கும்போது, நம்ம கண்டுபிடிச்சு அத நம்ம பேசிட்டே இருந்தோம்னா, இது ஏழை சொல் அம்பலம் ஏறாதுன்னு ஒரு டயலாக் இருக்குது. அது மாரி இருக்கக்கூடாது. லைக் நோ நீ கத்திக்கிட்டே இரு. நீ கத்திக்கிட்டே இருந்ததுன்னா, உன்ன மாரி 10 பேர் கத்துவாங்க. இந்த சிவகார்த்திகேயன் வேலைக்காரன் படத்த சொல்ற மாரி, புரளி பேசு, பேசிட்டே இரு. அப்பதான் ஏதாவது நடக்குன்ற மாரி சொல்லும்போது, சி இப்போ நம்ம கத்த ஆரம்பிச்சோனே 10 பேர் கத்துவாங்க. அது 100 பேர் கத்தும். அப்ப எல்லாருக்கும் இது மனசுல இருக்குது அப்படின்ற ஒரு திங்கிங் வரும்போது, அது நடக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ, இது வந்து நடக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்ற மாரி இன்ஃபர்மேஷன் சொல்லுது. ஸோ லெட்ஸ் சி, லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நன்றி.